ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பகுதியில் பட்டா கத்தி கொண்டு கேக் வெட்டிய இளைஞர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார். பிறந்தநாள் கொண்டாட்டங்களின் போது கேக் வெட்டும் நிகழ்வு, அதுவும் பட்டா கத்தியை கொண்டு வெட்டும் நிகழ்வு தமிழ்நாட்டில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதனை கண்டித்தும் மற்றும் கைது நடவடிக்கையை எடுக்கும் போலீசார் தற்போதும் கைது நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். இளைஞர் ஒருவர் தன் நண்பர்களுடன் பட்டா கத்தியால் கேக் வெட்டி அவரது பிறந்தநாளை மாலையுடன் கொண்டாடி கொண்டிருக்கும் நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் தகவல்களை கேட்கலாம். நிஷாத் என்பவரை அதிரடியாக கைது செய்து பட்டா கத்தியால் கேக் வெட்டும் கலாச்சாரம் பரவி இருக்கிறதே, உங்கள் தகவல்களை தரலாம். அதாவது நள்ளிரவுல பட்டாக்கத்தியை பயன்படுத்தி கேக் வெட்டி பிறந்தநாள் கொண்டாடி அதை இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போட்ட வாலிபரை தற்சமயம் போலீசார் வந்து கைது செஞ்சிருக்காங்க. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அரியப்பம்பாளையம் அப்படிங்கிற பகுதியில கடந்த 2 தினங்களுக்கு முன்பு சத்தியமங்கலத்திலிருந்து கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில 30க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் இருசக்கர வாகனத்தின் மீது கேக் வைத்து நீளமான பட்டாக்கத்தி பயன்படுத்தி கேக் வெட்டி கொண்டாடிய வீடியோ சத்தியமங்கலம் அருகில உள்ள வாட்ஸ்அப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட பல்வேறு சமூக வலைதளங்கள்ல வைரலாக பகிரப்பட்டது. இது குறித்து என்னன்னா, சத்தியமங்கலம் போலீசார் கேட்டபோது நள்ளிரவில் கேக் வெட்டி கொண்டாடிய வாலிபர்கள் வந்து கபடி போட்டி அணியை சார்ந்தவர்கள்னும் அதுல உள்ள ஒரு வாலிபருக்கு பிறந்த நாளுங்கிறதுனால நள்ளிரவில் கேக் வெட்டு கொண்டாடியதாகவும் கேக் வெட்டுவதற்கு பயன்படுத்தியது அப்படின்னு சொல்லி என்னன்னு சொல்லியிருக்காங்க, அட்டையான கத்தி அப்படின்னு தெரிவிச்சாங்க. இருப்பினும் இது குறித்து போலீசார் விசாரணை செஞ்சுட்டு வந்ததுல அவங்க பயன்படுத்துறது பட்டாக்கத்தி அப்படிங்கறது தெரிய வந்தது. இதனையடுத்து பட்டாக்கத்தியை பயன்படுத்தி கேக் வெட்டி கொண்டாடிய வாலிபர் சத்தியமங்கலத்தை சார்ந்த குமாரபாளையம் கிராமத்தை சேர்ந்த நிஷாந்துங்கிறதோ, இவர் அங்க உள்ள தனியார் நிதி நிறுவனத்துல பணிபுரிந்து வந்த நிலையில தன்னோட பிறந்த நாளை முன்னிட்டு நண்பர்களோட சேர்ந்து கேக் வெட்டி வீடியோ எடுத்து அதை சமூக வலைதளங்களை பகிரப்பட்டதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து நிஷாத்தை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. அதாவது பொதுவெளியில பொதுமக்களை இந்த மாதிரி பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு பிறந்தநாள் கொண்டாடுறது, அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிரட்டுறது உள்ளிட்டவைகள் தடை செய்யப்பட்டிருந்தாலும் தற்போது பகிரங்கமா சாலையின் நடுவே 30க்கும் மேற்பட்டவர்கள் சூழ்ந்து நின்று பட்டாக்கத்தியை பயன்படுத்தி கேக்கை வெட்டி சமூகத்தில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தற்போது போலீசார் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. மோகன்ராஜ், பட்டா கத்தி கொண்டு கேக் வெட்டும் கலாச்சாரம் தமிழகத்தில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இது குறித்து தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இது குறித்த உங்கள் தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.